யூகே தமிழ் மக்களே, இன்றைக்கி ஆர்டர் நல்லபடியாக அனுப்பிட்டேன். ஹெல்த் மிக்ஸு, அப்புறம் கருவேப்பிலை மிளகு குழம்பு, தக்காளி தொக்கு இதுதான் இன்றைக்கி ஆர்டர் சென்ட் பண்ணியிருந்தேன். ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய ஹைலைட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குது வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபேஸை காட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே அந்த மாதிரி தாக்கத்துலலாம் இருந்து தான் இப்போ வந்து நான் வெளியில் வந்திருக்கேன். ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, நீங்கள் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்மளோட சொந்தக்காரங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோ, கருப்பாக இருக்க, குட்டையாக இருக்க, கலராக இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம பாதி பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ஆனால் அந்த 150 பேரோ நம்ம தெரிஞ்ச ஒரு 100 பேருக்காகவோ நம்ம வீடியோஸ் போடலை. அதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் நம்ம வீடியோஸ் வந்து போடுறோம் இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளவோ வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிகிட்டா இருக்கீங்க. ஓ பரவாயில்லையே, இவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் தானே பண்ணுறீங்க. ஸோ அப்படி நம்மளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நீங்கள் வந்து வீடியோவில் உங்கள் ஃபேஸை காட்டாமல் வீடியோஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நானுமே எப்படின்னா, நான் உடம்ப குறைச்சிட்டு தான் வீடியோவுக்கு வருவேன் அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஐப்ரோலலாம் கூட முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் என்னடா இது ஐப்பட விக்ரம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் கூட தோணுச்சு. அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, அழகு வந்து மனசில் தான். நம்ம பியூட்டின்னு நினைக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எப்போ வேணாலும் வந்து அது மாற செய்யும். ஸோ பியூட்டி அப்படிங்கிறது, அழகு அப்படிங்கிறது நம்மளோட மனசில் தான் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு வீடியோவுக்கு வர ஆரம்பித்தேன். ஸோ ப்ளீஸ், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயக்கமே இல்லாமல் வீடியோஸ்க்கு வாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன்.